இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அது சமயத்தில் ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியும் கூட. அதுதான் இம்பார்ட்டன்ட். சொரக்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். டயட் பண்ணுறவங்களுக்கு சொரக்காய் வந்து எவ்வளோக்குள்ள நல்லது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சம்மருக்கு ஏற்ற ஃபுட்டு, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு. சொரக்காய் எடுத்துடுங்க. நல்லா பிஞ்சு சொரக்காய் பார்த்து எடுத்திங்கன்னா நல்லது. இல்லைன்னா எந்த சொரக்காய் கிடைக்குதோ அதில் செஞ்சு பாருங்கள். அது தோல் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துருவோம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துடலாமா? சொரக்காய் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்மருக்கு நிறைய சாப்பிடலாம். நம்ம ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொரக்காய் நிறைய எடுத்துக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொரக்காயில் தான் நான் செய்ய போகிறேன். சொரக்காய் எடுத்துடுங்க. மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. கருவேப்பிலை, ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, உப்பு, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், அரிசி மாவு, முழு ஜீரகம், பெருங்காய பொடி. இது இவ்வளோ தான் இன்றைக்கி தேவை. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாமே நம்ம துருக்கி எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. பிடிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா கட் பண்ணிக்கிடுங்க. நான் ஃபுல்லாக அப்படியே வச்சு துருவிடுறேன். சீடு எடுக்கணும்னு கிடையாது. நல்ல இளம் சீடனால அப்படி போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் விளைஞ்ச காயாக இருந்ததுன்னா சீடு எடுத்துருங்க. இது நல்லா பிஞ்சு சொரக்காய், அதனால நான் அப்படியே வச்சு துருவுறேன். சீடு இருக்காது இதில். இதே போல் நைஸாக துருவி எடுத்துருங்க. பாருங்கள், சீடே இல்லை, அதனால நான் அப்படியே துருவிட்டேன். நல்லா விளைஞ்சிருந்து அப்படின்னா சீடு எடுத்துருங்க. இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிடலாம். சொரக்காயில் நிறைய தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் மாவு கலக்கச்சில் வந்து பார்த்து தண்ணி விடுங்க. கட் பண்ண வெங்காயமும் இதேமாரி சின்னதாக கட் பண்ணிக்கிடுங்க. ஜீரகம், இந்த 3 சில்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இதை வந்து ஒன்று பாதியை மட்டும் குறவாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். லைட்டாக ஒரு சுற்றுனா போதும். இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதுவும் மாவோடு ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அரிசி மாவு, 1 கப்பு துருவின காய் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுங்க, கரெக்டாக இருக்கும். மல்லி இலை, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து ஒரு அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெஸ்டிங் டைம்லாம் தேவையில்லை, உடனே சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான, அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் குறைவு கிடையாது, டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. கவர் சட்னி பார்த்துலாமா? மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடுங்க. துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், டேஸ்ட்டுக்கு உப்பு, 4 பல்லு பூண்டு, ஜீரகம். மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தவாவில் சுட்டு எடுத்துருவோம். ஆயில் விட்டுடுங்க. ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு
இது வந்து எள்ளு போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். நடுவில் லைட்டாக சின்ன ஒரு குழி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. ஒரு 2 இடத்துல விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் நான் விட்டு செய்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ விட்டுடுங்க. அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுருவோம். ரொம்ப ஹெல்த்தியான அடை, டயட் பண்ணுறவங்க நல்லா சாப்பிடலாம். சம்மருக்கு நல்ல ஒரு ஃபுட்டு. நான் அன்றைக்கி இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இங்கே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், ராகி மாவு இதேமாரி சேர்த்து செய்யலாம். இதை எடுத்துடலாம். அடை ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். சுரக்காய் அடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.